வீட்டில் குபேர சிலை இருந்தால் அந்த குபேரருக்கு நன்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்கும் நல்ல சக்தி கிடைக்கிறதுக்கும் வாரம் ஒரு முறை இதனை செய்து கொள்ளலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அவருக்கு நிறைய சக்தி நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சிலையாக இருந்தால் அவருக்கு நாம் சக்தி எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் வாரம் ஒரு முறை அவரை சன்லைட்டில் நீங்கள் வைக்க வேண்டும். வெளியில் சன்லைட் முழுவதும் அவர் உடம்பில் பட வேண்டும். காலை 6 மணிக்கு வைத்தீர்கள் என்றால் ஒரு 11 மணி அளவில் வரைக்கும் அவர் அந்த சன்லைட்டில் இருக்கணும். அடுத்ததாக அவரை நன்றாக துடைத்து நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அப்படி நீங்கள் வைக்கும் பொழுது அவருக்கு நல்ல சக்தி கிடைக்கும். எந்த நேரமும் சிரித்துக் கொண்டிருக்கும் அவரை நீங்கள் வெளியில் கிளம்பும் பொழுது அவர் வயிற்றில் உங்கள் கைகளை வைத்து உங்கள் கோரிக்கைகளை அவரிடம் சொல்லிவிட்டு சென்றால் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இதனையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். நல்ல சக்திக்காக தான் நாம் அவரை பார்க்கின்றோம். எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் காணப்படுவார். ஆகையினால் அவரை நீங்கள் எப்பொழுதும் பார்த்துக் கொண்டே இருக்கலாம். வீட்டுக்குள் ஒருவர் நுழையும் பொழுது அவர்கள் கண்கள் படும்படியாக நீங்கள் அதை வைக்கலாம். அந்த பொம்மையை வீட்டுக்குள் நுழையும் போது இந்த குபேர சிலையை அவர்கள் பார்த்துவிட்டு உள்ளே வந்தால் அவர்கள் எவ்வளவு கோபத்தோடு இருந்தாலும் சிரித்த முகமாகி உங்களோடு சந்தோஷமாக பழக ஆரம்பித்து விடுவார்கள். நீங்க அவரை பார்த்தோன்னே நமக்கே ஒரு சிரிப்பு வரும். அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய் கடவுள் அப்படின்னு அவர் சொல்லலாம். நல்ல உழைப்பால் உயர்ந்த மனிதர்